எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து எத்தனை நன்மைகள் என் வாழ்க்கையில நீ செய்திருக்கிறீங்கப்பா. நீ செய்த அதிசயங்களுக்காய் ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு அதிசயங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த அதிசயங்களை எங்களால் விவரிக்க முடியாத ஆண்டவரே, நீங்கள் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, அவைகள் விவரிக்க முடியாது. இந்த கால வழியில் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலி பீடத்தை நாங்கள் செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்வீராக. ஆவியானவரே, ஆளுகை செய்யுங்க அப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை அன்பரேசு ராஜனுக்கே. எல்லாரும் சொல்லுமா, ஆவியான தேவனுக்கே. சத்தத்தை உயர்த்தி, அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவாம் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். கேட்போமா? ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகாலையில் உம்முடைய திருமுகத்தை தேடி வந்திருக்கிறோம் இயேசுவே என்று சொல்லி எல்லாரும் கூப்பிடுங்க. ஆராதனை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆவியானவரே ஆராதனை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அதிகாலையில் உம்மை தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய திருமுகத்தை தேடி வந்திருக்கிறோம். எங்கள் முகங்கள் வெட்கப்படுத்தாதபடி ஆண்டவரே எங்கள் முகங்களை கர்த்தர் பிரகாசிப்பிக்க செய்வீராக. எல்லாம் கேட்போமா? வாய்களை திறந்து ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்த போகிற உம்முடைய புதிய கிருபைகளுக்காய் நன்றி, மற்றில்லாத கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகத்தோடு தேவாவியானவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதமான அந்தகார இருள் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் தொடாதபடி இயேசுவே நீர் பாதுகாப்பீராக. உம்முடைய பிரசன்னம் பாதுகாக்கட்டும், உம்முடைய மகிமை எங்களை பாதுகாக்கட்டும். ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. தேவாதி தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் எழுந்திருப்போமா? எழுந்திருந்து நம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். நம் மத்தியிலே நம்ம குடும்பத்தில் வாசம் செய்யும்படியாய் தேவாதி தேவனை இன்னுமாய் அவரை வரவேற்று அவருடைய மகிமை பிரசன்னத்துக்குள் நாம் நிரம்புவோமா? ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்வோம். எல்லாம் கேட்போமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். ஆமென். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். உமக்கு சிங்காசனம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். சொல்லுமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் மத்தியில்
வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். கேட்போமா? எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஆவியானவரே என்று சொல்லி கூப்பிடுங்க. எங்க குடும்பத்தில் உலாவிடுங்க ஆண்டவரே, எங்க மத்தியில உலாவிடுங்க, எங்க சபைக்குள்ள உலாவிடுங்க, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய பிரசன்னத்தினால நாங்கள் நிரம்பி நிற்க இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் என்று சொல்லி கூப்பிடுங்க. இந்த கால வேளையில அந்நிய பாஷைகளை பேசி எல்லா கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? எங்கள் மத்தியில உலாவுகிறவரே, எங்க குடும்பத்தில் உலாவுகிறவரே, எங்கள் வேலை ஸ்தலத்தில் உலாவுகிறவரே, எங்க வாழ்க்கையில, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்களுடைய அந்தரங்கத்தில் எல்லாவற்றிலும் உலாவி உடைய பிரசன்னத்தை ஊற்றிக்கொண்டிருக்காய் நன்றி. எல்லா அந்நிய பாஷை பேசுங்க, வாய்களை திறந்து. தேவாவி நமத்தில் இறங்கி வந்திருக்கிறார், நமத்தில கூப்பிட உடனே நமத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். ரபா ஷதியா தைகதல நரபோ ரிபா நிகத நரதி நிரிபிகதல நரபோ. அக்கினி இறங்கட்டும். மகிமையின் தேவன் நமத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அவர் மங்காத ஒளியாய் நமத்தில் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார். இருள் எல்லாம் விலகி எல்லா வெளிச்சத்தின் தேவன் நமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லா வியாதிகள் மறையட்டும், எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும். இந்த மாதத்தின் ஆசீர்வாதங்கள் தடை இல்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள போவதற்காய் உமக்கு நன்றி நன்றி நன்றி. கரங்களை தட்டி இன்னும் போதாது இந்த மாதத்தில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு தேவன் முழுமையாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கத்தரை பெற்றுக்கொள்வோம். வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு மீதும் உங்களுடைய அபிஷேகத்தின் ஆவியின் ஊற்றிக்கொண்டிருக்க நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. எங்க குடும்பத்தில், எங்க மத்தியில், எங்க வேலை ஸ்தலத்தில் எல்லாவற்றிலும் உலாவி இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி கொடுக்க போகிற உடைய மட்டில்லாத கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போக கூடாதப்பா. எல்லா ஆபத்துக்கள் விபத்துக்கள் எல்லாவற்றையும் விலக்கி பாதுகாப்பீராக. ஆவியானவரே வியாதி படுக்கைகளை மாற்றுவீராக, கடன் பிரச்சனைகளை மாற்றுவீராக. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த வேளையில் பிரசன்னத்தை எங்கள் மத்தியில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் வேலை ஸ்தலத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையை ஊற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரின் ஆளுகை செய்யுங்க. மீதமுள்ள நேரத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் அன்பின் பரமபிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த புதிய மாதத்தை கர்த்தர் கொடுத்தமைக்கா எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறவராக இருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை எடுத்து படிங்க. இந்த மாதம் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமா? கர்த்தர் நமக்காய் கொடுத்த இந்த மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்தம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னுடைய குறைகளை இந்த மாதத்தில் கிறிஸ்து இயேசுவின் ஐஸ்வர்யத்தில் நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுவோமே. ஆமீன். அன்பு சகோதரி சகோதரி, ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் மூலமாக கர்த்தர் நம்மளை போஷிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமாவா இல்லையா? இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவோம். குறைவுகள் எல்லாவற்றும் கடந்த மாதங்கள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் இருந்ததோ அவைகள் எல்லாவற்றும் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? இந்த மாதம் மகிமையாக நிறைவேற்ற போறார். நிறைவேற்றுறது ஒன்று, மகிமையாக நிறைவேற்றுறது ஒன்று. அது என்ன மகிமை? ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிறது ஒரு பிளெஸிங்காக இருக்கும், ஒரு நல்ல காரியமாக இருக்கலாம். அது ஆசீர்வாதமாய் கிடைப்பது எவ்வளோ பெரிய கிருபை தெரியுங்களா? அல்லேலூயா. ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செய்கிறோம், நம்மளுக்கு சரியான போஸ்டிங் இல்லை, பதவி இல்லை,
நம்ம ஓனர்கிட்ட போய் சண்டை போட்டு எனக்கு கொடுத்ததான்னு சொல்லிட்டு பயங்கரமாக போராடி ஒரு பதவியை பெறுவது, பதவியை பெற்றிருந்தாலும் அதில் என்ன கிடையாது, மகிமை இல்லைன்னு சொல்லலாம். மகிமைனா என்னன்னா, அந்த முதலாளியை நமக்கு என்ன பண்ணுவார், கூப்பிட்டு அநேகருக்கு முன்பாக உங்கள் தலைகளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும். மகிமைனா என்ன, ஸோ தேவன் செய்கிற நற்கிரைகளை என்ன. அப்போ கர்த்தர் இந்த மாதம், கடந்த மாதங்களில் இதுவரையும் நம்ம வாழ்க்கையில் நடக்காத காரியங்களை கர்த்தர் இந்த மாதம் நடத்தி முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. உன் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். உன் தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றப் போகிறார். உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே, சொல்லுங்கள், கர்த்தர் எங்கள் ஊழியத்தை மகிமையாய் நிறைவேற்றி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மீண்டும் படிப்போமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினாலே நிறைவாக்குவார். அப்போ தேவனுடைய ஐஸ்வர்யம்னு ஒன்று உண்டு. என் அன்பு ஜனமே, என்னுடைய வருமானத்தில் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், போஷிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம குடும்ப தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் டிசைட் பண்ணுவாங்க. என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய வருமானத்தில் இந்த குடும்பத்தை நடத்துகிறேன், என்னுடைய வருமானத்தில் இந்த வீட்டை வாடகை கட்டுறேன், என்னுடைய வருமானத்தில் இந்த பிஸ்னஸை பண்ணுறேன், என்னுடைய குடும்பத்தில் வருமானத்தில் இந்த திருமணத்தை பண்ணுறேன். நம்மளுடைய ஐஸ்வர்யம்னு ஒன்று இருக்கும், மனிதனுடைய ஐஸ்வர்யம்னு ஒன்று இருக்கும். அல்லேலூயா. நம்மளுடைய ஐஸ்வர்யம் என்ன இருக்குன்னா, நம்மளுடைய சிந்தனைக்கு ஏற்றவார்களே நம்முடைய ஐஸ்வர்யம் இருக்கும். நான் சொல்கிறது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, காதோலின் சபைகள் கேட்க கடவுள். நம்மளுடைய சிந்தனை எப்படியோ அப்படிதான் நம்முடைய ஐஸ்வர்யமும் நம்ம கனமும் மகிமும் இருக்கும். உன் நினைவுகள் எவ்வளவாய் தேவனுக்குள்ளாக இருக்கிறதோ அவ்வளவாய் உங்கள் நினைவுகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமே, அம்மாவா இல்லையா? மனுஷன் எதை ஆசைப்படுவானா, பக்கத்தில் இருக்கிற நம் உறவுகள் மத்தியில் வாழும் பொழுது உறவுகளை பார்த்து அவர்களுக்கு முன்பாக நம் தலையை உயர வேண்டும், அவர்களுக்கு முன்பாக நாம் ஜெயமாய் பெற வேண்டும், அவர்களுக்கு முன்பாக நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று நம்மளுடைய குறிக்கோள் இருக்கும். இதுதான் நம்முடைய பார்வை. நம்ம எதை பார்க்கிறோம், எதோடு வாழ்கிறோமோ அதுக்கு முன்பாக என்ன பண்ணோம், நாம் ஜெயமாய் வாழ வேண்டும் என்று நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தருடைய சிந்தனை எப்படின்னா, அவர் தம்மை போல் உன்னை மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. அவர் ஆதியில் ஆதாமை படைக்கும் பொழுது ஆதாமை தம் சாயலாகவே தேவன் படைத்தார். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியாகவே உங்களை படைத்தார். அல்லேலூயா. வல்லமைகள் எல்லாம் கிருபைகள் எல்லாம் கொடுத்திருந்தார். ஆனால் மனிதன் எப்போ தனக்கு உண்டானதை சிந்திக்கும் பொழுது, தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன் தனக்கு உண்டானதை என்ன பண்றாரு, மனிதன்கிட்ட கொடுக்கிறாரு. மனிதன் என்ன பண்றான், தேவனுக்கு உண்டானதல்ல, எனக்கு தனக்கு தானே என்ன வேணும், வாழ்க்கைக்கு வேண்ட முன்னேற்றங்களுக்காய் நான் உழைச்சிக்கொள்ளுவேன், நான் உழைச்சிக்கொள்ளுவேன் சொல்லிட்டு என்ன பண்ண, அந்த கனிகளை பற்றிக்க ஆரம்பிக்கிறான். அதிலிருந்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து அவன் இழந்து போகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. எப்போ மனிதன் நன்மை தீமை அறியத்தக்கிற கனியை அவன் புசிக்க ஆரம்பித்தானோ அன்னைக்கு தேவன் அவனுக்காய் வைத்திருந்த அந்த ஏதேன் தோட்டத்தை என்ன பண்றாரு, அவர் பறித்து கொள்கிறவரா இருக்கு. இது எனக்கு உண்டான ஆசீர்வாதம். அல்லேலூயா. இது எனக்கும் என் பிள்ளைகளுக்கு உண்டான ஆசீர்வாதம். இதை நான் உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவேமே. ஆமீன். அன்பு சகோதரனே சகோதரி, தேவன் நமக்காய் வைத்திருக்க ஆசீர்வாதம் வேற, தேவனுடைய ஆசீர்வாதமும் வேற. இப்போ நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னா என்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு தான் நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருக்குன்னா அந்த 1 லட்ச ரூபா பணத்துக்குள்ளே தான் என்ன பண்ண முடியும். சில பேர் 1 லட்ச ரூபா கொடுக்கலாம், இல்லை அந்த 1 லட்ச ரூபா பணத்துக்குள்ளாக தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு நன்மையும் தீமையும் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு உண்டான நன்மையை செய்ய முடியும். நான் உங்களுக்கு என்னென்ன 1 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு 1 கோடி ரூபா தரேன், 1 மில்லியன் தரேன்னு சொன்னான்னா என்ன இருக்காது, அது சாத்தியம் இல்லை, அது வெறும் வாய் வார்த்தை. அப்போ நம்மளை படைத்தவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கி சகல சிருஷ்டிகளையும் உண்டா பண்ணவர், அவர் புயங்களால் என்ன பண்ண அடக்கி ஆளுகிற தேவன். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களை குறைவுகளில் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையாய் நிறைவேற்றுவார். ஒரு வசனத்தை படிங்க, பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா?
ஒருவர் எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மீண்டும் படிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இப்போ இதை எடுத்து படிங்க. தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 தீமோத்தேயு. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளுடைய எண்ணங்கள்லாம் என்னமா இருக்கும்? நம்ம என்னைக்கு கார் வாங்குவோம், என்னைக்கு வீடு வாங்குவோம், என்னைக்கு கடன் அடையும், என்னைக்கு வீடு கட்டுவோம், என்னைக்கு நம்ம மேன்மையாக இருக்கும், இப்படியே நம்ம சிந்தனைகள் என்ன இருக்குன்னா நம்மளுக்குள்ளாக நம்முடைய ஐஸ்வர்யத்துக்கு ஏற்றவாறு நம்ம ஆசைகளுக்குள்ள உலகத்தின் ஆசீர்வாதத்தையே நம்ம என்ன பண்ணியிருப்போம், எதிர்பார்த்து கொண்டிருப்போம். தேவன் என்ன சொல்லுகிறார்னா, நீ உங்களுடைய ஐஸ்வர்யத்தையும் உலகத்தில் இருக்க அழிவோடு இருக்கிற நிலையில்லாத இருக்கிற இந்த ஐஸ்வர்யத்தை காட்டிலும் நிலையா இருக்கிற தேவனை பார்க்கும்பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. ஆமீன். அன்பு சகோதரனே சகோதரி, இந்த காலை பொழுதுல தேவனை நோக்கி பாருங்க. உங்க முழு இருதயத்தையும் முழு ஆத்மாவை எங்க என்ன பண்ணுங்க? தேவ சமூகத்தில் காத்துருங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை வழிநடத்த வேண்டும் என்றால் தினந்தோறும் காலையில் என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்துட்டு நீங்கள் கடந்து போகும் பொழுது கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறத நீங்கள் உணர முடியும். ஹல்லேலூயா. உங்கள் பலத்தில் ஓடுனீங்கன்னா, இப்போ நம்ம அநேக ஒரு முதிர்ந்தர் சொன்னார் என்கிட்ட, ஒரு ஊழியக்கார், எல்லாருக்கும் என்ன பண்ணுறோம், ஒரு சாக்லேட் எடுத்து அள்ளி கொடுத்துருந்தோம். பாஸ்டர் நீங்களும் இந்தாங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஐயா என் கை சின்ன கை, நான் எடுத்தால் கொஞ்சம் தான் எடுப்பேன். உங்கள் கை நல்லா என்ன பண்ணுற, நல்ல ஐட்டம் என்ன பண்ண வெயிட்டாக இருக்கீங்க, உங்கள் கையில் எடுத்தீங்கன்னா நிறைய வரும், அதனால் உங்கள் கையிலேருந்து எடுத்து கொடுங்க அப்படின்னாரு. நான் சொல்கிற அர்த்தம் புரியுன்னு நினைக்கிறேன். நம்ம அழுனா நம்மளோட பலன், நம்மளுடைய சிந்தனை, நம்ம பார்வைகள், நம்மளுடைய ஐஸ்வர்யம் இது குறித்து தான் என்ன பண்ண இருக்கும், பார்த்தவை எடுக்கணும். பரமபிதா நமக்காய் கொடுக்குறாருன்னா அவர் உண்டான பலத்தை என்ன பண்ணுவார், நமக்காய் கொடுக்க ஆயத்தமாக இருக்க. ஹல்லேலூயா. இந்த மாதம் சொல்லுங்களேன், என்னிடத்துல பலன் இல்லைப்பா, என்னிடத்துல திறமை இல்லைப்பா, நான் பார்க்குற இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை நான் விரும்பலை, உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்களேன், உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் விரும்புகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மீண்டும் படிங்க. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாக இராமல், இந்த உலகத்தில் இருக்க ஐஸ்வர்யம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு இருதயமான சிந்தனை இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும், நம்ம பார்க்கிற எல்லாமே நிலையற்றது. இன்னைக்கு 1 கோடி ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2000 நோட்டு நான் கொடுத்தேன்னா என்ன பண்ணாது, இந்த மாதம் எண்டுக்குள்ளே அந்த 2000 நோட்டு என்ன பண்ணாது, செல்லாது. கவர்மெண்ட் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க, செப்டம்பர் கடைசி வரையும் தான் என்ன இருக்குது, 2000 நோட்டு செல்லுன்னு. உங்ககிட்ட எவ்வளோ கோடீஸ்வரனை கொடுத்தாலும் நாளைக்கு நான் இன்னைக்கு என்ன சொல்கிறேன், 2015 அநேகர் என்ன பண்ணாங்க, பணத்தை பதுக்கி வச்சுருந்தாங்க, எல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. செல்லாதுன்னு சொன்ன பிறகு வச்சிருக்கிறது எல்லாம் வெறும் காய்கதமாய் காணப்பட்டது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிழிச்சு போட்டாங்க. நிறைய நியூஸில் பார்த்துருப்பேன், எங்கெங்கேயோ கட் பண்ணி ரோட்டில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பழைய நோட்டு இருப்பது குற்றமாயிடுச்சு. இப்போ அது வரையும் பழைய நோட்டு, அந்த நோட்டு இருக்கிற இடம் ஆசீர்வாதமான இடம். எப்போ செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களோ அந்த பழைய நோட்டு இருக்கிற இடம் குற்றம் செய்கிற ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு உட்பட்ட இடமாய் மாறுகிறது. எப்படி அதுதான் இந்த உலகத்தில் பார்க்கிற ஐஸ்வர்யம் என்றால் என்ன, உன் குடும்ப சந்தோஷம், உன் குடும்ப உறவு, இன்னும் என்ன நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். நம்ம சொந்தம்னு சொல்லுவோம். எனக்கு என் கணவன் தான் எல்லாம், எனக்கு என் மனைவி தான் எல்லாம், எனக்கு என் பிள்ளைங்க தான் எல்லாம். இப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்குள்ளான இருக்கிற இவர்களை நாம் என்ன பண்ணுவோம், ஐஸ்வர்யமாக நினைப்போம். சில பேருக்கு நான் வச்சுருக்க வேலை தான், நான் வச்சுருக்க ஊழியம் தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, என் பிஸ்னஸ் இதுதான் என்னை மேன்மைப்படுத்தும். சில பேர் அது மேலே பிரியமாக இருப்பாங்க. தேவன் சொல்லுகிறார், இது மேலே நீ ஐஸ்வர்யத்தை வைக்காத, இது மேலே உன் கண்களை வைக்காத, இது மேலே உன் வாஞ்சியை வைக்காத.
நீ தேவன் மேல் வைக்கும் பொழுது தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யம். நிறைய பேர் நினைப்பாங்க தேவனிடத்தில் போனால் நான் சன்னியாசே போகணுமான்னு. இந்த நேற்று கடந்த வாரம் சிங்கப்பூர் போயிருந்தேன், மலேசியா சிங்கப்பூர் போயிருந்தேன். அதில் சிங்கப்பூரில் இருக்கிற மலேசியாவில் இருக்க ஒரு பெரிய கட்டிடம், ரெண்டு கட்டிடம் மாதிரி ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். அது யார் பணத்தை கொண்டு கொண்டிருக்காங்கன்னா, இந்தியாவோட ஒரு தொழில் அதிபர் என்ன பண்ணுறாரு, அதில் முக்கியமான பெரிய ஷேர் அவர் போட்டு என்ன பண்ணியிருக்காரு, அந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த ஹைட்டாக இருக்கிற ஒரு பில்டிங்கை கட்டியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான, பக்கத்தில் நின்று பார்க்க முடியல, அப்படி கண் குசுறு ஃபுல்லாக ஸ்டீல்லே செஞ்சுருக்காங்க. இரவில் பார்த்தீங்கன்னா அதில் லைட் அடிக்கிறது பாருங்க, பிரமாதமாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு கடையில் போனாலும், ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு கடையில் போனாலும் அந்த சிம்பிள், அந்த மலேசியா நாட்டுக்கு அந்த சிம்பிள் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட தேசிய கொடி, அவங்களுடைய தேசிய பறவை, தேசிய விலங்கு, மன்னர், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. மலேசியானாவே அந்த பில்டிங்கை தான் காட்டுறாங்க. நான் கேட்டேன், இந்த பில்டிங் ஓனர் எப்படி இருக்காரு? அதுக்கு அவர் சொல்கிறாங்க, பில்டிங் ஓனருக்கு ஒரே ஒரு பையன், அவனுக்கு தான் இந்த சொத்தெல்லாம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டு அதில் சன்னியாசியாக போய் இந்த சொத்துலாம் எனக்கு வேணான்னு விட்டுட்டு போயிருக்கான். நம்மள தான் விட்டு போவோமா? கோர்ட்டு கேஸ் போட்டு யார் ஒரு குண்டு ஊசி கூட யாரும் எடுக்காத அளவுக்கு என்ன பண்ணுவோம், நம்மளது எடுப்போம். எதுவும் நிலையானது அல்ல. அல்லேலூயா. நம்ம பார்க்குற இப்படிப்பட்ட பில்டிங் இருக்கும், செம கோடீஸ்வரன் பார்த்தா இப்போ அதை பாதி கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. ஆமாம் என் அன்பு சகோதரி, உலகத்தில் பார்க்குற எந்த ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற காரியமும் நிலையற்றது. அல்லேலூயா. நிலையானது யாரு? நம் தேவாதி தேவன். நிலையானதை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்ற, என்னுடைய ஐஸ்வர்யத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன், நான் இல்லை, என் பலன் அல்ல, என் தாளந்தல்ல, எல்லாம் கிருபை. அப்போ நம்மளுடைய பலனில் ஓடி இருந்தோம்னா நம்ம தோற்று போவோம். கர்த்தர் சொல்லுகிற, என்னுடைய பலத்தில் நான் உங்களை ஓட வைக்க போகிறேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் எனக்கு முதலாளியாக இருக்கிறார், நான் கஷ்டப்பட போகிறதில்ல. கர்த்தர் என் எஜமானனாக இருக்கிறார், நான் என்ன பண்ண போகிறேன், தோல்வி வர போகிறதில்ல. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு தலையாக இருக்கிறார், கர்த்தர் என் குடும்பத்திற்கு மெயினாக இருக்கிறார், கர்த்தர் என் ஆஃபீஸில் இருக்கிறார், கர்த்தர் என் பிஸ்னஸில் இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய வேலைஸ்தலத்தில் முக்கியத்தில் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடை. ஒரு வேலைஸ்தலத்தில் இருக்கிற உங்களுக்கு முதலாளியை பார்த்தோம் இல்லை மேனேஜரை பார்த்தோம் என்ன இருக்கும், கவலையாக இருக்கும். அவங்கள பார்த்து ஒரு வெறுப்பு இருக்கும், எனக்கு பதவி வர மாட்டுறாங்க, என்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் திட்டிக்கொண்டே இருக்கிறாங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்காங்கன்னு உங்களுக்குள்ளே அவங்களுக்கு குறிச்சிருக்கும். ஆனால் அந்த முதலாளியோ இல்லை அந்த மேனேஜரோ கர்த்தராகிய தேவன் இருந்தார்னா எப்படி இருக்கும்? ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு அப்படி தான் நினைங்க. அவன் உனக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம், உனக்கு விரோதமாக பக்கத்தில் இருக்கவங்க, வீட்டு முதலாளி, வீட்டு ஓனர், எல்லையின் அதிபதிகள், இந்த நாட்டின் அதிபதிகள் எல்லாம் விரோதமாக எழுந்திருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, இவர்கள் நீயாய் மாற போறீங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமே. இயேசுவின் குணாதிசயங்களாய் மாற போறாங்க, இயேசுவின் வல்லமையாய் மாற போறாங்க, இயேசுவின் ஐஸ்வர்யமா மாற போறாங்க. நான் ஏன் கவலைப்பட போறேன்? அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ தோற்று போவதில்லை. உன் சத்துருக்கள் என்ன பண்ணுங்க, இயேசுவின் ஐஸ்வர்யத்தில் இந்த சத்துருக்கள் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற போறாங்க. சொல்லுங்களேன், என் சத்துருக்கள் இயேசுவின் ஐஸ்வர்யத்தின் மூலமாக என் சத்துருக்கள் எனக்கு சாதகமாய் மாற போறாங்க. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. உங்க வாயின் அறிக்கைகள் தான் சத்ருவை உனக்கு கிரியை செய்ய ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. நீங்களே வச்சு பாருங்க, நம்ம சபையின் ஊழியம் எப்படி வளருது. இங்க இருக்க இந்த இலையில இருக்க பரிசுத்தவான்களா இல்லை, இந்த இலையில இருக்க பிசாசுங்க. என்ன பாஸ்டர் அப்படி சொல்ல? ஆமா, இருக்கிற பிசாசுக்கு என்ன பண்ணுது, இருக்கிறவங்களை போய் பிடிக்குது. அவங்க இங்கே விடுதலை ஆக்கி சபைக்கு அது ஆத்மாவை மாறுகிறது. அல்லேலூயா. பிசாசுக்கே தெரியாமல் என்ன பண்ணுற கர்த்தர் பாருங்க, நான் இந்த மனிதர்களை பார்க்கறத காட்டிலும் தேவனை பார்க்கும்பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு, நமக்கு எதிர்ப்பாக இருக்கிற பிசாசுகளை நமக்கு சாதகமாய் மாற்றும்படியாக கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? உன் கணவர் உனக்கு விரோதமாக இருக்கலாம், உன் பிள்ளைங்க உனக்கு விரோதமாக இருக்கலாம், உன் குடும்ப உறவுகள் உனக்கு விரோதமாக இருக்கலாம். தேவன் எனக்கு சொல்லுகிறார், அவர்கள் உனக்கு சாதகமாய் மாறுவார்கள். அல்லேலூயா.
ஏன்? தேவனை நாம் பார்க்கும் பொழுது, நான் ஐஸ்வர்யம் உள்ள என் தேவனை நான் பார்க்கும் பொழுது, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் எனக்கு என்ன பண்றாரு? சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுமே. உங்க கண்கள் தேவனை ஐஸ்வர்யத்தை பார்க்கட்டும். உங்க காதுகள் தேவனை ஐஸ்வர்யத்தை கேட்கட்டும். சாலமோன் என்ன பண்ணல? ஆண்டவரே எனக்கு பெரிய பெரிய பொண்ணும் பொருளும் கேட்கல. அவன் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே இவர்களுக்கு நான் நியாயம் சொல்லணும், ஏன்னா நீ நியாயாதிபதி, அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னும் போது தேவன் படைக்கிறார். எனக்கு உண்டானதை இவன் கேட்கிறானே. அல்லேலூயா. தேவன், நான் இப்போ தேவன் இடத்துல இருக்கிறது ஆசீர்வாதம், இதை தான் நம்ம கேட்டுன்னு இருப்போம். ஆனால் தேவனிடத்துல முதல் காரியம் என்ன இருக்குன்னா, அவருடைய பிரதான காரியம் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? அவரிடத்துல இருக்க சத்தியம், நியாயப்பிரமாணம். அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி என்ன பண்றாரு? நியாயங்களை சொல்லுகிற தேவன், பச்சாதாபம் இல்லாத தேவன். அல்லேலூயா. இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நியாயத்தின் அதிபதியா இருக்கிறார். இந்த உலகத்தில் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். சாலமோன் கேட்ட உடனே தேவன் ஏன் சந்தோஷப்பட்டார்னா, என்கிட்ட இருக்கிற இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நீ கேட்கிறியே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. இதை கேட்ட உடனே அவர்கிட்ட என்கிட்ட இருக்கிறத இதை கேட்கிறல்ல, இன்னும் என்கிட்ட நிறைய இருக்கு, கனமும் மகிமும் ஐஸ்வர்யம் இருக்கு, அதையும் சேர்த்து தரேன். கரங்களை தட்டி ராமேன்னு சொல்லுவேமே. இப்போ தேவன் கொடுக்கறான்னு எப்படி இருக்கும்? நாம் 12 சீஷர்கள் போல இருக்க போறோமா? 12 சீஷர்கள் இருக்கிற ஒரு சீஷர் தோமா போல இருக்கிற போலமா? அல்லேலூயா. சாரி, பேதுரு போல இருக்க போறோமா? 12 பேர் கப்பல்ல இருக்காங்க. இயேசு கடல்ல நடந்து வருகிறார். நடந்து வருகிற இயேசுவை பார்த்து 12 பேரும் ஆச்சரியப்படுறாங்க. ஒருத்த மட்டும் என்ன பண்றான்? ஆண்டவரே உம்மை போல நான் நடக்கணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. அல்லேலூயா. உன்கிட்ட இருக்க அந்த வல்லமை வேணும், உன்கிட்ட இருக்கிற அந்த ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்ணல? நான் தரமாட்டேன்பா, உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல, தகுதி இல்லாதவரை அவர் தகுதிப்படுத்துகிறவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. அவர் வா என்று கூப்பிடுகிறார். இவனும் வந்தா, நடந்தா. கடல்ல நடந்தது இயேசுக்கு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான், அவன் பேதுரு. ஆமென். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு தேவனிடத்தில் இருக்கிறது நீங்க கேட்கும் பொழுது, தேவன் தனக்குள்ள இருக்க ஆசீர்வாதத்தை உனக்காய் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்க உலகத்தில் இருக்கிறது நீங்க கேட்கும் பொழுது, உலகத்தில் இருக்கிறது உனக்கு ஏமாற்றும், தோல்வியும், கண்ணீர் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. ஐயோ என் கணவர், சில பேர் என்ன பண்ணுவீங்க, உன் கணவன் மேலேயோ மனைவி மேலே ரொம்ப அன்பு செலுத்துவீங்க. நீங்கள் அன்பு செலுத்துறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா, அவங்க மேலே பாசமாக இருக்க தெரிஞ்சு போயிடுச்சுன்னா, சில பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, அதை வீக்னஸாக எடுத்துக்கொண்டு அதை டிமாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லை உங்களை என்ன பண்ணுவாங்க, வஞ்சகம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் என் தேவன் அப்படி இல்லை. நீ அவரை நேசிக்கிறேன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா, தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு என்ன மனிதனிடத்தில் நான் எதுவும் கேட்க போகிறதில்ல, மனிதனிடத்தில் கையேந்தி நிற்க போதில்லை. யார்கிட்டயா நீங்கள் பண உதவி வேணுமா, நீ அவங்க கிட்ட போய் நின்று வீட்டு வாசல் நிற்கிறத காட்டிலும் என் தேவனிடத்தில் கேட்கும்பொழுது உன் வீட்டு வாசல் அநேகர் பேர் உனக்கு கொடுப்பதற்காக லைன் கட்டி நிற்பாங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. ஆமாவா இல்லையா? நான் ஒரு வீடு வாங்கும் பொழுது, என்னோட சாட்சிகள் ஒன்று சொல்கிறேன். சைதாப்பேட்டில் வீடு வாங்கும் பொழுது என் சொந்தத்திட்ட பணம் கேட்குறேன். ஒருத்தரும் இல்லை. ஒரு சொந்தத்தை மட்டும் அவங்க ஃபாரின்லேருந்து போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு கேட்டு பார்க்குறேன். அவங்க 3 மாதமாக தரேன்னு சொல்லிட்டு தரல. ஒரு காலகட்டங்களில் ஏமாந்து போயிட்டு என்ன பண்ணுறேன், தேவ சமூகத்தில் காத்திருந்த, ஆண்டவர் இவங்கெல்லாம் எனக்கு தெரியாத ஆண்டவர், நான் டைம் கொடுத்துருக்கேன், இந்த மாதம் இறுதிக்குள்ளே நான் பணம் கட்டி ஆகணும், நீங்கள் என்னையாவது செய்யுங்க, நான் உண்மை நம்பி வந்திருக்கிறேன், நான் தோற்று போவதில்லை. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த மாதம் இறுதி 3 மாதமாக என் சொந்தக்கார ஒருத்தர் மட்டும் நான் பார்த்துருந்தேன். இன்றைக்கி யாருமே அந்த சொந்தக்காரை ஏமாற்றின உடனே அவரை விட்டு என்ன பண்ண, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஜெபம் பண்ணி 15 நாட்குள்ளே இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு நான் எதிர்பார்க்காத என் ஆஃபீஸில் ஒன்று, என் நண்பன் ஒன்று, பேங்க்கில் லோன் ஒன்று, 3மே என் கை கூடும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை தட்டி ராமேன்னு சொல்லுவேமே. அல்லேலூயா. வேலை செய்கிற நண்பர் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, என் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. யோசிச்சு பாருங்களேன். அப்போ தேவன் எவ்வளோ பெரிய காரியம் செய்கிறது. உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் வைங்க. கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருகிறேன். நீங்கள் உலகத்தில் இளைப்பாறுதல் கேட்டிங்கன்னா கிடைக்காது, உலகத்தில் ஐஸ்வர்யத்தை கேட்டிங்கன்னா கிடைக்காது, உலகத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை கேட்டிங்கன்னா கிடைக்காது. தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நீங்கள் கேளாதவைகளையும் கர்த்தர் கொடுக்க ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே.
அம்மா அல்லேலூயா. நீங்கள் உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட சாப்பாடு தான் கேட்கும். நீங்கள் சாப்பாடு மட்டும் போடுங்க, உள்ள கூட சேர்த்து பதார்த்தம் வீட்டில் என்னென்ன இருக்கும். அந்த பிள்ளை சாப்பாடுக்கு தான் வந்திருக்கும், உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. அம்மாவை நம்பி என்ன பண்ணும், அந்த வீட்டில் சாப்பிட உள்ளே வந்திருக்கோம். ஆனால் அம்மா பிள்ளைகளுக்காய் எதிர்பார்க்காத சில பொரியல்லாம், உனக்கு பிடிக்கல இதை நான் செஞ்சுருக்கேன், இதை சாப்பிடணும். அந்த பிள்ளைக்கு தெரியாது, இன்னைக்கு சாப்பிட தான் வந்திருக்கேன், பசியார வந்திருக்கிறேன். ஆனால் பசியார என் தாய் வந்து என்ன பண்ணுறாங்க, விதவிதமாக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பிள்ளை அந்த சாப்பாடே நம்பிட்டு இருந்தா வருகிறது என்ன இருக்காது, விசேஷமாக இருக்காது. கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அவ்வளோ ஐஸ்வர்யத்தின் மூலமாக உங்களை பலப்படுத்த அவர் பிரியப்படுகிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. அப்படியே எல்லாம் கண்களை மூடி முழங்காலிட்டு, முடிஞ்சவங்க முழங்காலிட்டு, அல்லேலூயா, முழங்காலிடுவோமா, முழங்காலிடுவோமா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி இயேசுவே எல்லாம் துதிங்க ஒரு 5 நிமிஷம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு நான் வந்திருக்கிறேன்ப்பா, உம்முடைய சமூகத்திற்கு நான் வந்திருக்கிறேன், உம்மை நோக்கி நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை மட்டுமே நான் பார்க்கிறேன்ப்பா, என் முகங்கள் பிரகாசம் அடையட்டும். சொல்லுங்க, ஏசப்பா நேரில் பார்க்கிற என் அன்பு ஜனமே, நீ இருந்த இடத்துல ஒரு 5 நிமிடம் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அன்பின் தகப்பனை முழங்காலிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு நபரையும் நீ கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, உம்மை நம்பி வந்த ஆண்டவரே இன்னைக்கு முழங்காலிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, உலகத்தில் நின்று கொண்டு ஆண்டவரே, அமர்ந்து கொண்டு ஆண்டவரே, அநேக காரியங்களை நாங்கள் எதிர்பார்த்து தோல்விற்றது உண்டு. சமூகத்தில் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நீர்தான் எனக்கு எஜமான் என்று ஆண்டவரே அதற்கு அடையாளமாய், நீர்தான் என் தகப்பன் என்று அதற்கு அடையாளமாய் ஆண்டவரே, ஆண்டவரே முழங்காலிட்டு உம் இடத்துல மண்டிட்டு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை நீ காண்பீராக. எல்லா கரங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அநேக ஜனங்கள் ஆண்டவரே சபைக்கு வருகிற, இங்கே வந்திருக்கிற நேரில் பார்க்கிற அநேக ஜனங்கள் ஐஸ்வர்யத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே. அப்போ நிரந்தரமான ஒரு வருமானத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே. வருமானத்தை ஆசீர்வதிப்பீராக, கை தொழிலை ஆசீர்வதிப்பீராக, வாகனத்தை வைத்து பிழைப்புகள் ஆண்டவரே அந்த வாகனத்தை ஆசீர்வதிப்பீராக, சிறு சிறு வியாபாரங்களை ஆசீர்வதிப்பீராக, பெருந்தொழில்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இதுவரையும் அதை நம்பி இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, அப்பா நாங்கள் இனி அதை நம்பல ஆண்டவரே, உண்மை நம்புகிற ஆண்டவரே. அப்பா, உண்மை நம்புகிற ஒவ்வொருத்தருக்கும் எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, எஸ்ப்பா உண்மை நம்புகிறேன், என் தொழிலை ஆசீர்வதிங்க, என் வருமானத்தை ஆசீர்வதிங்க, எல்லாம் சொல்லுங்க. உன் கணவன் பிள்ளைங்க யார் வேலைக்கு போகிறாங்களோ, யார் தொழில் பண்ணுறாங்களோ, யார் வியாபாரம் பண்ணுறாங்களோ, நீங்கள் அவங்களுக்காக ஜெபிங்க. அப்பா, என் பிள்ளையை நீ ஆசீர்வதிப்பீராக, நீங்கள் வருமானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. உம்முடைய வருமானத்திலேருந்து எங்களுக்கு எடுத்து கொடுங்க ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்திலேருந்து எங்களுக்கு கொடுப்பீராக. அப்பா, இப்பொழுதே ஒவ்வொருத்தர் குடும்பத்துங்களுக்கு நேராக தேவ வல்லமை இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். அப்பா, அப்படியே வருமானத்திற்காக ஜெபிங்க. எல்லா வாய்களை திறந்த ஆண்டவரே, அப்பா என் எஜமானை தொடுவீராக நீங்கள் கேட்காதீங்க. அப்பா, சமூகத்துக்கு வரேன், நீர் என்னை பார்த்து கொள்ளுங்க சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் எங்களை கண்ணோக்குவீராக, நீங்கள் எங்களை பிரகாசிக்கப்படுவீராக சொல்லுங்க. அப்பா, வியாதிகளை மாற்றுங்கப்பா. அப்பா, வியாதிகள் ஆண்டவரே, எல்லா பலவீனங்கள் கடந்த மாதத்தில் ஆண்டவரே இருந்த பலவீனங்கள், சோர்வுகள் ஆண்டவரே, எல்லா ஒவ்வொரு ரத்த நாணங்கள் இருந்த பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, அப்பா எல்லா கணையம் ஆண்டவர் கிட்னியில் இருக்கிற பிரச்சனை, எல்லா அலர்ஜி, எல்லா ஒவ்வொரு ஜாயிண்ட்ல இருக்கிற பிரச்சனை, அப்பா எல்லா கட்டுகளின் பிரச்சனை, அப்பா எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. இப்பொழுது ஆண்டவரே, மருத்துவத்தில் இல்லப்பா, மருந்தில் அல்லப்பா, உம்முடைய பலத்தினால, உம்முடைய வல்லமையினால, உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் ஆண்டவரே எங்கள் வியாதிகள், எங்கள் பலவீனங்கள் மாறும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாமே சொல்லுங்களேன். நீங்க சொல்ல சொல்ல கர்த்தர் உங்க குடும்பத்தில் அவர் பலனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தில் ஆண்டவரே நீர் சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. பிள்ளைகள் மத்தியில, கணவன் மத்தியில, மனைவி மத்தியில, உறவுகள் மத்தியில, விசுவாசிகள் மத்தியில, எங்கள் சமூகத்தில் ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. ஒவ்வொருத்தருக்கும் மத்தியில் அன்பை ஊற்றுவீராக. அப்ப நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய அன்பை ஆண்டவரே இந்த மனிதர் மூலமாய் நாங்கள் காண கிருபை தருவீராக.
கேளுங்க கேளுங்க. நீங்க கேட்கிற யாவரும் இந்த வேலையில நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. எல்லாம் துதிங்க. ராதா ராஷாதரியாங்கராது ஒரு அம்மா ஹந்தலதரியாதுவா ஒரு அப்பா ராஷாதலியாந்தரியாங்கதலுபா. எல்லா வழக்குகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா வழக்குகள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நியாயம் செய்யுங்க. நீர் எங்களுக்கு ஆண்டவர் அதிபதியா இருங்க. நீர் எங்களுக்கு உத்தரவு கொடுங்க என்று சொல்லி கேளுங்க. நீங்க கேட்கிற யாவரையும் பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அம்மா லஷதலியாதுரம்மா ஒரு அக்கியா ரியாதுலாதரியாஷதலாந்தரிதரபா. ஒவ்வொருத்தர் மத்தியில் ஆண்டவரே அப்பா நேரில் பார்த்து கொண்டிருக்கீங்க. வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் இந்த வல்லம் அரங்கடி எல்லாம் கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க இந்த காலை பொழுதுல இந்த மாதத்தின் முதலாம் நாள் நீங்க ஜெபிக்க உங்க வீட்டில் ஒரு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்க. அதை இந்த மாதம் இறுதிக்குள் காண முடியும். இத்தனை ஆண்டுகளை எதிர்பார்த்தவைகள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டு கர்த்தர் ஐஸ்வர்யமா வைக்க போகிறார். உங்க வாழ்க்கையில உங்க ஜெனரேஷன்ல யாரும் இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில வைக்கிறார். உங்க ஊழியத்துல கர்த்தர் வைக்க போகிறார். எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இயேசுவே, இயேசப்பா, என் தேவைகள் எல்லாவற்றும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நம்ம இடத்துல தஞ்சமாக இருக்கிறோம். நீங்கள் இந்த மாதம் முழுவதும் பார்த்துக்கொள்ளுங்க. ஆமேன். அல்லேலூயா. எல்லா கண்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா. கர்த்தருக்கென்று கொடுக்க இருக்கிற தசமபாகம் காணிக்க கர்த்தருக்காய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் பலனடைவார்கள். அல்லேலூயா. காணிக்க தேவனுக்காய் பெஸ்ட்டாக கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? பெஸ்ட்டாக பையில் உட்காந்து இருக்கிற சில்லறையும் கிழிஞ்ச நோட்டையும் பார்க்காம பெஸ்ட்டாக கொடுக்கும்பொழுது கர்த்தர் பெஸ்ட்டாக நமக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு பாடலை பாடும்போது அல்லேலூயா. என் பலனே என் கோட்டையே ஆராதனை மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. சொல்லுவோமா? மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். அன்பின் தகப்பனே, இந்த கொடுத்த காணிக்க பொருத்தனை ஆண்டவர் தசம பாகத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி இவர்கள் குறைகளை நிறைவாய் மாற்றுங்க. நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு இளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் அன்னிணைக்கும் இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்தியிலும் சூழ்ந்து காப்பதாக. ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.